குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் அன்பு ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய குரு 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான் கடகத்துக்கு வரார், கேதுவோடு சேர போகிறார். அப்போ எனக்கு எப்படி சார் இருக்கும்? எல்லாருக்கும் ஒரு ஆசை தானேங்க. குரு பெயர்ச்சி வந்தால் கல்யாணம் நடக்குமா, வீடு கட்டலாமா, குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகுமா, நான் சுப பலன்களாக நிறைய கிடைக்குமே சார். இப்போ சனீஸ்வரர்னாலே ஒரு பயம். குரு சுபர், சுபத்தை தருவாரா அதை சொல்கிறது தானே இந்த குரு பெயர்ச்சி. ஆகவே மனசில் எந்த ஒரு கஷ்டத்தையும் வச்சுக்காதீங்க. ஒரு பயமே இல்லாமல் சும்மா ஜம்முன்னு ரிலாக்ஸ்டாக உற்சாகம் தரும் உச்ச குரு எப்படிப்பட்ட பலன் தருவார் அப்படிங்கிறத 12 ராசிக்காரர்களுக்கும் பலன்களோடு சொல்லியிருக்கேன். வாங்க அத்தனை பேரும் அதை பார்ப்போம். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வேஜனா சுகினோ பவத். மீனராசி நேயர்களுக்கு 2026 உச்சம் பெற்ற குரு உற்சாகத்தை தருமா அப்படின்னா பிரமாதமாக இருக்கும். சார் கரெக்டாக பார்த்து சொன்னீங்களா? ஜென்மத்தில் சனி இருக்கார், ஜென்மத்திலேயே செவ்வாய் இருக்கார், அப்படியே உற்சாகத்தை தருவார். அவசரப்படுறீங்க சார் நீங்கள். இல்லைங்க, தப்பான ப்ரெடிக்ஷன் கிடையாது. உங்கள் வீட்டுக்கு 5ஆம் வீட்டில் இருந்து 9ஆம் பார்வையாக பார்க்குறார். குருவுக்கு தான் இருக்கும் இடம் பலம் இல்லை, பார்க்கும் இடம் பலம் அதிகம். அதனால் 9ஆம் பார்வையாக பார்க்குறார் சார். ஓடியவனுக்கு 9ஆம் இடத்துல குருன்னு வாங்க, உங்களுக்கு 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு, அள்ளி தரப்போகிறான். உற்சாகம் கரை புரண்டு ஓடும். 7.5 சனியாக இருந்தாலும் சில நேரங்களில் 7.5 சனியில் கொடுக்குற அந்த சொத்து இருக்குது பாருங்கள், பயங்கரமான ஸ்திர சொத்தாக சேர்ந்துடும். 7.5 வருஷம் போய் திரும்பி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சொத்துக்கள் உங்களுக்கு சேர்ந்துருக்கும். உடம்பு ஆரோக்கியம் கவனமாக இருக்கணும், பயணத்தில் கவனமாக இருக்கணும், இரவு பயணத்தை தவிர்த்தணும். வேற்று மொழி இனத்தவர்களால் பிரச்சனைகள் வரும். அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு கடன் கொடுக்கறது போகிறது, கடன் பிஸ்னஸ் பண்ணுறது, கேபிட்டல் பிஸ்னஸ் பண்ணுறது, இல்லை ஷேர் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மெட்டலில் போடாதீங்க. அதே நேரத்தில் மிட் கேப் யூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன ஷேர்ஸை வாங்கி சின்ன சின்னதாக ஒரு 1000 ரூபா 2000 ரூபா கிடச்சிதுன்னா அதோடு தூக்கி போட்டு வெளியே ஓடி வந்துடுங்க ஒரு வருஷத்துக்கு. அதே நேரத்தில் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு இந்த 7.5 சனியில் தான் கல்யாணம் ஆகும். குரு பலன் பார்க்குறாரு. இதே மாதிரி குழந்தை பாக்கியம் கிட்டும். வீடு வாசல் மனைவி எல்லாமே உங்களுக்கு சுபபலனாக கிட்டும். நீங்கள் ரொம்ப எளிமையானவர். அதே நேரத்தில் எல்லாரும் எளிமையாக நம்பிடுவீங்க. நம்பிக்கை துரோகம் உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும். அது உறவுகளால் இருக்குமா நட்பால் இருக்குமா அப்படின்னா 2 பேராலே இருக்கும். அதனால் உங்கள் வேலை என்னவோ அதை பாருங்கள். அதே நேரத்தில் புதிய புதிய தொழில்கள் உங்களுக்கு அமையும். ஒர்க்கிங் பார்ட்னராக சேருங்க. வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஓசிலேயே கிடைக்கும். அதெல்லாம் போயிட்டு வாங்க. படிக்கிற பிள்ளைங்களுக்கு மனசில் அப்படியே பிரமாதமாக படியும். நல்லா படிப்பீங்க. சைடில் ஏதாவது சின்ன சின்ன படிப்புகள் படிச்சுங்க. இப்போ +2 படிச்சுட்டு இருக்கீங்க, ஃபைனல் எக்ஸாமுக்கு அப்படின்னா கூட அடிஷ்னலாக ஏதாவது படிச்சிங்க. அதே மாதிரி எம்டி படிக்க போகிறீங்க, எனக்கு நீட்டில் பாஸ் பண்ணுவேனா சார், 7.5 சனின்னு எல்லோரும் பயமுறுத்துகிறாங்களேனா கிடைக்கும். வீடு கட்டுறது பாதியில் நிறுத்திட்டு இருக்கேன் சார், அதுக்கு என்னன்னா வாஸ்துவில் ஏதாவது பிரச்சனையான்னு பார்த்து சனீஸ்வரருக்கு சில தான தர்மங்கள், உடல் ஊனமுற்றவர்களுக்கு சில தான தர்மங்கள், தீர்த்த யாத்திரை போயிட்டு வந்தீங்கன்னா சரியாக போயிடும். இல்லை அந்த மனையில் மாடு இரவில் அங்கே தங்க வச்சு பசு மூத்திரமும் அதனுடைய சாணமும் அதில் தெளிச்சிட்டு கலந்து தெளிச்சிங்க அப்படின்னாலே அந்த வாஸ்து தோஷம் போகும். தடைப்பட்ட அந்த பில்டிங் ஒர்க்கு நல்லபடியாக நடக்கும். தடைப்பட்ட திருமணத்திற்கு உங்கள் ஜாதகத்தை பார்த்து அந்த ஜாதகத்தில் இப்போ என்ன மகாதிசை நடக்குதுன்னு தெரிஞ்சு அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் தான தர்மங்கள், யாகங்கள், ஹோமங்கள் செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு அதிகமான உற்சாகம் தரக்கூடிய சுப பலன் கிடைக்கிறதுக்கு என்ன சார் பண்ணணும்?
சார் இதை விட ஒரு பெஸ்ட் காலம். பஞ்சமஸ்தானம் 5ஆம் இடத்துக்கு உச்சம் பெற்ற குருவும் 18 வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய ஞானகாரகன் கேதுவும் மீண்டும் கிடைக்குமா சார்? ஆகவே காசி, கயா, ராமேஸ்வரம் போயிட்டு நீங்கள் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க. எவ்வளவோ செலவு பண்ணுறீங்க சார். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சின்னதாக பண்ணுங்கள். ரொம்ப பெருசாக 200 புடவை கொடுக்கணும், 400 வேஷ்டி 5 வேஷ்டி கொடுங்க, 5 புடவை கொடுங்க, நிம்மதியாக கொடுங்க. எதையும் ஒத்தையாக கொடுக்காதீங்க, ரெட்டையாக கொடுங்க. மஞ்சள் குங்குமம் வச்சு ஜம்முன்னு அன்னதானம். நான் பாக்கெட்டில் வாங்கி கொடுத்தேன் சார். அந்த பாக்கெட்டே திரும்பி திரும்பி வந்துக்கிட்டு இருக்கோம். அன்னம் கொடுத்தா வயிறு நிறையணும், அங்கம் வாழ்த்தினம். அப்படிப்பட்ட அன்னதானம், வஸ்திரதானம். என் தாயார் விசாலாட்சுமியை போய் பார்த்துட்டு வாங்க. விசாலாட்சியினுடைய அருட்பார்வை உங்களுக்கு கிடைச்சதுன்னா உற்சாகம் மட்டும் இல்லை, கங்கையே கரை புரண்டு வந்து உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி வெள்ளத்தை தரும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். 2026 குரு பெயர்ச்சி சார். குரு உச்சமாவது, கடகத்தில் வருது. இந்த 3 ராசிக்கு நல்லா இருக்குது, அந்த 4 ராசிக்கு நல்லா இல்லை. உலகத்துக்கு இப்படி இருக்குது, உலகத்துக்கு அப்படி இல்லை அப்படின்னு எவ்வளவோ ப்ரிடிக்ஷன். ஆனால் ஒன்று நல்லா புரிஞ்சுங்க, 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான் குரு உச்சமடைவார். அதுவும் அந்த கடகத்துக்கு அவர் பிரவேசிக்கும் காலம். புஷ்கரம் அப்படின்னு அந்த ஒவ்வொரு காலகட்டத்தில் குரு மாறும்போது, ஒவ்வொரு ராசிக்கு போகும்போது ஒவ்வொரு புண்ணிய நதியில் போய் குரு இருக்கிறதா ஒரு ஐதீகம். அந்த மாதிரி கடகத்துக்கு குரு போகும்போது புஷ்கரம் எங்கப்பா அப்படின்னா யமுனா நதியில். இந்த யமுனா நதியில் இந்த வருஷம் நம்ம தீர்த்தம் ஆடினா மகா புண்ணியம். உச்சம் பெற்ற குருவனுடைய முழு பலனும் நமக்கு வந்து சேரும். நீங்கள் இந்த கோயிலுக்கு போங்க, அங்கே போய் இந்த பரிகாரம் பண்ணுங்க, ஆலங்குடி போங்க, திருச்செந்தூர் போங்க அப்படின்னு அந்தந்த பரிகாரம் எவ்வளோ. ஆனால் பிரபஞ்சத்துக்கே மிகப்பெரிய லாபத்தையும் சந்தோஷத்தையும் சுபர் இல்லையா, குருனாலே சுபர். சுபர் அப்படின்போது என்ன நமக்கு ஏற்படும்? கல்யாணம் பண்ணுறது, குழந்தைங்க பெற்றுக்கிறது, வீடு வாங்கிறது, வாகனங்கள் வாங்கிறது, வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறது, நிறைய பணம் சம்பாதிக்கிறது, கடன் தீர்றது, வியாதிகள் போகிறது, மருத்துவ செலவு குறையிறது. இப்படி சுப பலன் தானே. அதனால தானே அந்த குரு பெயர்ச்சி அப்படின்னாலே ஒரு உத்வேகத்தோடு நம்ம டிவியில் பார்க்குறோம், யூடியூப்பில் பார்க்குறோம். என் ராசிக்கு எப்படி சார் இருக்குன்னு பார்க்குறோம். இந்த யமுனை நதியில் தீர்த்தம் ஆடிட்டு புஷ்கரம் நம்ம இந்த ஆண்டு வந்து குரு பெயர்ச்சியை கொண்டாடினோம் அப்படின்னா இந்த வருஷம் முழுவதுமே சுப பலன் அதிகமாக இருக்கும். ஆகவே தயவு செஞ்சு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற பொது பலனில் எனக்கு பணம் கிடைக்குமா, பட்டம் கிடைக்குமா பார்க்குறேன். நீங்கள் அதுவும் பாருங்கள், நான் வேண்டான்னு சொல்லலை. அதே நேரத்தில் இந்த புண்ணியத்தையும் நீங்கள் சார் நான் கடகராசி மட்டும்தானா, மேஷராசி மட்டும்தானா, 12 ராசியில் ஏதாவது ஒரு ராசியா, நான் இந்த நட்சத்திரமாச்சே, நமக்கு நிறைய சந்தேகத்தெல்லாம் விட்டுருங்க. 27 நட்சத்திரம் 12 ராசிக்காரர்களும் நான் சொன்ன அந்த பலன் செஞ்சீங்கன்னா இதுவே ஒரு மிகப்பெரிய பரிகாரம். பக்கத்துலேயே டெல்லியில் யமுனையில் குளிச்சுட்டு வாங்க. அந்த குளியலுங்கிறது புஷ்கரம் அப்படிங்கிற பலன் கிடைக்கும்.